நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபினெட்டில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்பி ஆடியோஸ்லேருந்து ஒரு புது போர்டு ப்ரோலாஜிக் வெளியிட்டிருக்காங்க. ப்ரோலாஜிக்னா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவியோட 1313 சப் ஃபில்டர் தான் அந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். சைடு ஒரு மாதிரி பிசு வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து ட்ரில் பிட் போட்டு மழுப்புவாங்க. அது மாதிரி ஹோல்ஸ் ரவுண்டாக வரணும், நம்ம எல்லா கேஜி ஓட்டையும் போட்டுக்கணும் போது வந்து நீங்கள் இந்த தகுட்டில் போடக்கூடியதுக்கான கண்ட்ரோல் ஓட்டை, ஃபியூஸ் ஹோல்டர் ஓட்டை எல்லாமே போட்டுக்கலாம். இந்த ட்ரில் பிட் நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸை இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச் ஒலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருப்போம். ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும். பட் உப்பாட்டையில் தான் இதை ஷார்ப் பண்ணிக்கணும். ரெகுலராக கண்டினியூவாக ஷார்ப் பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அது மொட்டையாகிரும். அப்புறம் நீங்கள் அது வேலை செய்யலை அப்படின்றத சொல்ல முடியாது, வேலை செய்யாது. கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த டைம் இதை ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறேன், நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இது மாதிரி ஒரு கட்டை வச்சிடுறது. நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையால் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். பட் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டவுட்டு, அதனால தான் இதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்டீரியரில் நம்ம ஹோல்ஸ் பண்ணும்போது அவ்வளோ அது பக்காவாக இருக்கும். இந்த ட்ரில் பிட்டில் பண்ணும்போது ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாகவே இருக்கும். இது மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். தேவைப்படுறவங்க இது மாதிரி வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், இதை அலுமினியத்துக்கும் நம்ம பேக் சைடில் போடக்கூடிய ஹோல்ஸுக்கு பிசுறு இருந்தால் நம்ம பிடிச்ச அமுக்குனோம்னாலே, கையால் அமுக்குனாலே பிசுறுலாம் வந்துடும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக ஸ்க்ரூலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவியோட 1313 சப் ஃபில்டர் தான் அந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இது சேலம் மார்க்கெட்டில் கிடச்சிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தலாம். நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலையும் சப் ஃபில்டர்ன்ற ஃபைலில் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த அதில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்புட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் கிரவுண்டு, ஆடியோ சிக்னல் அவுட்புட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அது சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4558 ஐசி சிங்கிள் ஐசி பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை டைரெக்டாக நீங்கள் 1313 கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஷார்ட்டாக, அதாவது போர்டோட சைஸ் இவ்வளோ தான். கண்ட்ரோல் அளவுக்கு, அந்த கண்ட்ரோலோட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்றத பார்த்துக்குங்க. போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்பி ஆடியோஸ்லேருந்து ஒரு புது போர்டு ப்ரோலாஜிக் வெளியிட்டிருக்காங்க. ப்ரோலாஜிக்னா இதில் பிடி ஸ்டேஜ் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் சாம்புக்கு பயன்படுத்துவாங்க. இந்த போர்டை பற்றி எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். இந்த போர்டு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திருப்பீங்க. நம்மகிட்டே கிடைக்கும், சேலம் மார்க்கெட்லேயும் கிடச்சிட்டு வாங்கி பயன்படுத்துங்க. இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க
சால்ரிங் பேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பவர் சப்ளை செக்ஷன் வந்து அதையும் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் வகையில் குவாலிட்டியாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களால எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ டெக்னீஷியனுக்கு கொடுத்துருக்காங்க. இதிலே கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47K ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் இந்த பேக்கிங்கோட கொடுத்துட்றாங்க. நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலையும் இருக்குது, தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி கனெக்ஷன் ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த போர்டை வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த போர்டோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா சப்பு, சென்ட்ரு, சரவுண்டு இது 3 ஸ்டேஜ் மட்டும்தான். லெஃப்ட் ரைட் பிடி வந்து தேவைப்படுறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.